ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஃபுல் மூன் ரீடிங். ஸோ இந்த ஃபுல் மூனில் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க பார்க்கலாம். 3 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1 555, பைல் நம்பர் 2 111, பைல் நம்பர் 3 777. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த ஃபுல் மூனில் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க பார்க்கலாம். Okay, so for pile number 1, have faith in your dreams, you are good enough. Yes, pile number 1க்கு you are a very hard working person, ரொம்ப hard work உள்ள ஒரு பர்சன். அண்ட் லைஃப்பில் வந்துட்டு முன்னேறணும், ஆனால் உங்களோட சொந்த உழைப்புனால முன்னேறணும். யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணிட்டு முன்னேறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்களுடைய அந்த ஒரு கேரக்டராக இருக்கட்டும், உங்களோட தாட்ஸ் வந்துட்டு எப்பயுமே நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றவங்களோட விஷயத்தில் வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டீங்க. ரைட், உங்களோட ஃபெமினைன் எனர்ஜி ரொம்ப 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 நல்லா இருக்கும். உங்களோட அந்த கேரிங், அந்த நர்ச்சரிங், அது பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புளை வந்து உங்ககிட்ட வந்து ஈர்த்துட்டு வரும். ஓகேங்களா? இன்னும் நீங்கள் வந்து நிறைய குட் சோல்ஸ் இன்னும் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. இந்த ஒரு ஃபுல் மூன்ல இருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பீப்புளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு சொல்றது, உங்களுடைய ட்ரீம்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க, டிவைன் மேலே நம்பிக்கை வைங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு க்ரோத் ஃபேஸஸில் தான் இருக்கீங்க இன்னும். ரைட், ஸோ வந்து பட் என்ன அப்படின்னா பைல் நம்பர் 1க்கு கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது உங்கள் லைஃப்பில். இன்ஃபேக்ட் வந்து எவ்ரி மந்த் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸாவது வந்து இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கு. பட் ஆனால் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு எஸ் அந்த ஒரு ஜேர்னியில் தான் இருக்கீங்க நீங்கள். ஓகே, ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. இந்த டைம் பீரியடில் சேலஞ்சஸ் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வரலாம், பட் கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா பொறுமை ரொம்ப தேவைப்படுது இந்த டைம் பீரியடில். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக பொறுமையாக இருக்கீங்களோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே வரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுறது, அப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி யார் எது பண்ணாலும் ரியாக்ட் பண்ணாதீங்க. ரைட், இந்த ஃபுல் மூன்ல இருந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் யார்கிட்டயும் அதை பற்றி பேச வேண்டாம். பீப்புள் வந்துட்டு உங்களை ஃபைட்டுக்கு ப்ரொவோக் பண்ணுறாங்கன்னா ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓகே, அண்ட் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாற்றம் நடக்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க, அது நடக்கும். எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகணும் என் லைஃப்பில், அப்போ தான் என் லைஃப்பில் க்ரோத் இருக்கும், அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போக முடியும் அப்படின்னு கேட்குறீங்களோ அது மாறும், உங்களுக்கு ஃபேவராகவே வரும்.
சரி, உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது எல்லாமே உங்களோட ஒரு வளர்ச்சிக்காக மட்டும்தான். ஓகேங்களா? பிகாஸ் ஒரு சில லெசன்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணணும் லைஃப்பில். ஸோ இப்போ கரண்ட்லி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களை மீறி நடக்குது. சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகுது, சம்டைம்ஸ் ஓவர் திங்கிங் பண்ண வைக்குது. பட் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு லெசன். ஓகேங்களா? ஸ்டே பாசிட்டிவ். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா பீப்புளோட வந்து கனெக்ட் பண்ணுங்க. இப்போ மேபி பைல் நம்பர் 1 வந்துட்டு பீப்புளோட அதிகமாக கனெக்ட் பண்ணாமல் இருக்கீங்க. பட் எல்லா பீப்புளோடய கனெக்ட் பண்ணுங்க, அட்டாச் மட்டும் ஆகாதீங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1 வந்துட்டு நிறைய கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட இருந்து ஒரு சூழ்நிலையிலுமே வந்துட்டு நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு க்ரோத் அண்ட் சக்ஸஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸில் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவை அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி இந்த ஃபுல் மூன்ல இருந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு டைமு. ஆனால் வந்துட்டு நீங்கள் தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் பெட்டர். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு புக் ரீடிங் ஹேபிட் இருக்குன்னா எஸ், இந்த டைமில் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செல்ஃப் கேர், ஜேர்னலிங், இல்லைன்னா அந்த புக் ரீடிங் ஹேபிட்டை கூட நீங்கள் வந்து பழகிக்கலாம். பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கில் சேஞ்சஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பீங்க. உங்களோட இந்த மெச்சூரிட்டி லெவல் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு போகும். ஓகேங்களா? பைல் நம்பர் 1 வந்துட்டு ரொம்ப சைலண்ட் அண்ட் ஒரு என்ன சொல்ற ஜாலி டைப்பாகவும் மாறுவீங்க. பட் அட் த சேம் டைம் வந்து அன்னெசரியான காசிப்பாக இருக்கட்டும், இல்லை ஆர்கியூமெண்ட்டாக இருக்கட்டும், அதில் சைலண்ட் ஆயிடுவீங்க. ஓகே. அண்ட் ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வருது இந்த ஃபுல் மூன்ல இருந்து. ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். அண்ட் குட் நியூஸ் எஸ் கண்டிப்பாக வந்துட்டு வருது. ரொம்ப நாளாக வந்துட்டு ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு நிம்மதி, அந்த மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு நியூஸ் வந்து உங்களை தேடி வரும். அண்ட் இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு உங்களோட டேலண்ட், இது வரைக்கும் நீங்க என்ன விஷயங்கள்லாம் கத்து வச்சிருந்தீங்களோ அதை வெளியில காட்டக்கூடிய டைம் பீரியட். பைல் நம்பர் 1க்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணியிருக்கீங்க லெசன்ஸ் எல்லாமே. பட் ஆனால் அது இன்னும் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் காமிக்கல. நீங்கள் யாருங்கிற உங்களோட அந்த ட்ரூ செல்ஃபே நீங்கள் இன்னும் காமிக்கல. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, உங்களால் என்ன சாதிக்க முடியுங்கிறத வந்து காமிக்கக்கூடிய டைம் பீரியடு. ஸோ அதனால வந்துட்டு உங்களோட அந்த ஷைனஸாக இருக்கட்டும், இல்லை இன்செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு ஜஸ்ட் கம் அவுட். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட்டை பீப்புள் கிட்ட காமிக்க தான் வந்துட்டு உங்களுக்கான நல்ல ஒரு ரீச், நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கான ஒரு டைம் பீரியட்ல தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே. ஸோ பைல் நம்பர் 1 சேஞ்சஸ் கண்டிப்பாக வருது. அண்ட் ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. ஓவர் நைட் சேஞ்சஸ் இருக்காது, பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு மாற்றங்கள், growthங்கிறது இருக்கும் இந்த ஃபுல் மூன்ல இருந்து. ஓகே. So that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு இந்த ஃபுல் மூன்ல என்ன மெசேஜ் வருது பார்க்கலாம். Wonderful. New start is coming. See, pile number 2, this is so good. உங்களுக்கு 111 வந்திருக்கு and new start is coming. ஸோ கண்டிப்பாக ஒரு புது தொடக்கங்கள், புது மாற்றங்கள், நியூ ஜேர்னிக்குள்ளார நீங்கள் போக போறீங்க. ஓகே, adjustments are required. Yes. So, pile number 2.
ஸோ ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்ல அமைதியாக போயிடுங்க. சம்டைம்ஸ் கோவம் வரலாம், உடனே பதில் கொடுக்கணும், ரியாக்ட் பண்ணணுங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ண வரும். இனி ரீசெண்ட் டைம்ஸில், அதாவது நியர் ஃபியூச்சர் சொல்லுவேன், ஒரு நியர்லி 1 to 3 monthsக்குள்ளார அந்த ஒரு இன்சிடெண்ட் வரலாம். பட் ரியாக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களோட ஜேர்னியில் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஒரு புது ஸ்டார்ட்டை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. இந்த டைம் பீரியடில் வந்து தேவையில்லாத கம்பேரிஷன்ஸ், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் யாரோ ஒருத்தவங்க மூலயமா தான் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. வெரி க்ளோஸ் டு ஒன், குட் பி ரிலேட்டிவ், இல்லைனா உங்களோட ஏஜ் கைண்ட் ஆஃப் பீப்புள், யாரோ வேணா இருக்கலாம். அவங்களுடைய அந்த கம்பேரிஷன், இது எல்லாமே சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை ரொம்ப லோவாக வந்துட்டு தெரிகிற மாதிரி நீங்களே நினச்சிக்குவீங்க, பட் கிடையாது. ஓகே, ஸோ அந்த பர்சனுடைய கம்பேர் பண்ணாதீங்க. இந்த டைம் பீரியடில் அந்த பர்சனுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், பட் தட் இஸ் டெம்பரவரி. நீங்கள் வந்து இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. லைக் நீங்கள் இந்த ஒரு புது வாழ்க்கைக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன், ஜெல்லஸ் ஆகிறது, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்துட்டு உங்களுக்குள்ள கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, எந்த ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட்லி நீங்கள் இருக்கீங்களோ, எது வந்து உங்களை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது நெகட்டிவிட்டிக்குள்ளே கொண்டு போகுதோ அதிலிருந்து வெளியே வாங்க. அது ஒரு பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து கண்டிப்பாக வந்துட்டு வெளியே வந்தே ஆகணும். உங்களோட லைஃப்ல இருந்து ஒரு சில பீப்புள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அது எதுவும் பற்றி கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? பிகாஸ் இப்போ வந்து அதுக்கான டைம் பீரியட் கிடையாது. இந்த டைமில் உங்களுக்கான ஒரு லைஃப், உங்களுக்கான ஒரு பர்பஸ், அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட லைஃப்பில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு சில பீப்புள் அவங்களோட இந்த பாண்டிங்ஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. பட் அது வந்து கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் அந்த பீப்புள் எய்தர் நெகட்டிவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க இருக்கிறனால உங்களோட க்ரோத்துக்கு ஒரு தடையாக இருக்கு. ஓகே, ஸோ நீங்களே வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும் அந்த பர்சன் யாரு, அவங்களால என்ன ஒரு பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட வெரி க்ளோஸ் டு ஒன் அப்படி இருக்கலாம். ஸோ அந்த பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது லாட் பெட்டர். உங்களுக்குன்னு ஒரு ஒரு வண்டர்ஃபுல் குவாலிட்டி இருக்குது. ஆக்சுவலி பைல் நம்பர் 2 வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சன் தான், ரொம்ப ஸ்பெஷல், யூனிவர்ஸோட ஃபேவரட் நீங்கள். பட் ஆனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டூ சென்சிட்டிவ் அண்ட் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் பொறுத்த வரைக்கும் உங்களை ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா லவ், அஃபெக்ஷன். கொஞ்சம் பாசமாக பேசிட்டா போதும், அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ ஆகிடுவீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் வீக்னஸாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கணும். ஓகே, உங்களுக்குள்ள ஒரு ட்ரூ செல்ஃப் இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும். பிகாஸ் இந்த ஒரு நியூ பிகினிங், நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேட்குற அந்த ஒரு லைஃப்பை கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். உங்களோட ரொம்ப நாள் ஒரு ஆசை, விஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு லைஃப்பை கொடுக்குறப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். ஓகே, சரி, எனக்கு வந்து பைல் நம்பர் 2 வந்து ரொம்ப ரொம்ப டைரக்டான ஒரு ஆன்சர் தான் வருது. கெரியரில் மாற்றங்கள் நிறையவே இருக்கும். ஒர்க் சேஞ்சஸ், வேறு ஊருக்கு போகிறது, ட்ரான்ஸ்ஃபர், அப்ராட், எஸ் பாசிபிள். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு மேரேஜ்க்கு வெயிட் பண்ணீங்கன்னா எஸ், இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும்.
ஸோ இந்த வந்து உங்களோட அந்த லவ் எனர்ஜி இஸ் மச் நீடட். பைல் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்த ஒரு டைம் ஃபேஸ் மட்டும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த விஷயங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குதோ அது எதுவுமே பெருசாக இருக்க போகிறதில்ல. நியூ ஃப்ரெண்ட்ஷிப் பாசிபிள் உங்களுக்கு, நியூ பாண்டிங், நியூ பீப்புளோட கனெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேவராக நடக்க போகுது. பைல் நம்பர் 2, சம்திங் ஒரு ஃபேவராக நடக்க போகுது. இந்த ஏதோ ஒரு நியூஸ் இல்லைன்னா ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட நிறைய மெசேஜஸ் வரலாம். ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆஃபன் நீங்கள் ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறீங்க, ஏஞ்சல் ஃபெதர்ஸை பார்க்குறீங்க. ஒரு சில இன்சிடென்சஸ் உங்களோட ட்ரீமில் பார்த்த விஷயங்கள் ரியல் லைஃப்பில் சம்வேர் கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா எஸ், யூ ஆர் ப்ரொடெக்டட். அண்ட் உங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேங்களா? யூனிவர்ஸ் அது இந்த டைம் பீரியடில் வந்துட்டு நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுவீங்க. ஓகே, பைல் நம்பர் 2 இஸ் ஸோ குட். ஓகேங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நியூ பிகினிங் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேவராகவே மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். 777. ஓகே, பைல் நம்பர் 3க்கு இந்த ஃபுல் மூன்ல என்ன மெசேஜ் வருது? The answers you need are coming. Pile number 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 3க்கு உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் லக்கு நிறையா இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க லைஃப்பில். பர்சனலாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், அதில் ஒன்றும் உங்களுக்கு அவ்வளோ பவர் இருந்திருக்காது, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சிருக்காது. பட் இந்த டைம் பீரியடில் நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடாமல் சாதாரணமாக ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராகவே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த லக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய ஜாப் மாற்றிருப்பீங்க. ஒரு நிலையான ஒரு ஜாப் இருந்திருக்காது. அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துட்டு ஜாப் சேஞ்சிங் நடந்துக்கிட்டே இருந்திருக்கலாம். ஸோ இனி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப் கிடைக்கும். அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், நியூ ஸ்டார்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அது ஸ்டேபிளாக ஒரு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்போ என்ன உங்களோட கெரியர் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கோ, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கோ, அது எல்லாமே வந்துட்டு மாறும். ஓகேங்களா? உங்களோட பெட்டர்மெண்ட் உங்களுக்கு ஃபேவராகவே வந்துட்டு வரும். ஜாப் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? கிடைக்கும். வேற டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? எஸ், கிடைக்கும். அப்ராட் போகணுமா? எஸ், ட்ரை பண்ணுங்க. ஃபுல் எஃபோர்ட், நிறைய ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பிகாஸ் லக்கு வந்து இந்த டைமில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு ஆன்சர் தேடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஐ டேக் டேரோ. ஃபஸ்ட்டு 2 பைலுக்கு வந்துட்டு டேரோட்டுக்கான மெசேஜ் வரல. பட் பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு
டேரோட்ல சம் மெசேஜஸ் இருக்கு, பார்க்கலாம். ஓகே, எந்த ஆன்சர் நீங்க கேட்கறது உங்களை தேடி வருது அண்ட் அதே மாதிரி என்ன ஒரு சேஞ்சஸ் பார்ப்போம். எஸ், ஓகே, வண்டர்ஃபுல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்க லைஃப்ல எண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் நியூ பிகினிங் இருக்கும். சம்திங் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் எண்ட் ஆக போகுது. இது பர்சனலா இருக்கலாம், இல்ல ப்ரொஃபஷனலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பீப்புளோட நீங்க வச்சிருக்கிற அந்த பாண்டிங், லவ், கனெக்ஷன், சம்திங் இஸ் எண்டிங். இன்ஃபேக்ட் வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரு சில ஆட்டிடியூட், ஒரு சில பிஹேவியர்ஸ் மாற்றங்கள் இருக்கு. ஓகேங்களா, நீங்க ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது அண்ட் உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஏதோ ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. உங்க பர்சனல் லைஃப்ல இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த சேஞ்சஸ் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், நான் வந்து ஒரு சில சேஞ்சஸ் ஆல்ரெடி எனக்குள்ளார தெரியுது, நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில், என்னோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறி இருக்கு, இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி நடந்துட்டு இருக்குன்னா எஸ், உங்களோட லைஃப்பில் நியூ பிகினிங் வெரி சூன் வரும். ஓகேங்களா, ஒரு சில சாக்ரிஃபைசஸ்க்கு அப்புறம் தான் வந்து வருது. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் உங்களை விட்டு போகணும், அது ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. அந்த ஒரு விஷயம்னால நீங்கள் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் அந்த யோசனையே இல்லாமல் இருக்கீங்க. ஓகே, அண்ட் நியூ ரிலேஷன்ஷிப் எஸ் பாசிபிள். இப்போ சிங்கிளாக இருந்தீங்கன்னா லவ், மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா எஸ் கிடைக்கும். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கீங்க, ப்ராப்ளம் போகுதுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஹார்ட் சக்கரா எப்பயுமே ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு ஹர்ட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹார்ட் சக்கரா இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடில் நல்லா இருக்கும். அண்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக சென்சிட்டிவ், எல்லா விஷயத்தையும் உங்களோட மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா அதில் மாற்றங்கள் இருக்கும். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க, அதுக்கான பதில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எது நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அது எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது, மாற்றங்கள் இருக்குது, நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா, அண்ட் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பாண்டிங், நியூ ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் வரலாம். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே உங்களுக்குள்ள ஒரு ஹெல்த், ஒரு சில பேர் வந்துட்டு மென்டலி ரொம்ப ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஹெவி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கொஞ்ச நேரம் காலையில் நல்லா இருக்கீங்க, சாயங்காலம் ஒரு மாதிரி ஆகுறீங்க, இந்த மாதிரி இம்பேலன்ஸாகவே நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, மென்டலி ரொம்ப வந்து ஒஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எஸ், உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா குட் பி உங்களோட ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், உங்கள் மதராக இருக்கலாம். ஒரு ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது, அவங்க ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி ஆல்சோ காமிக்குது. அவங்க கொடுப்பாங்க அட்வைஸ். அந்த பர்சன் கொடுக்குற அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் 1 or 2 சென்டென்சஸ் தான். நீங்கள் ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா கூட அதுக்கு ஆன்சர் 1 or 2 சென்டென்ஸ் தான் கொடுப்பாங்க, பட் அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, நான் அவங்க கொடுக்குற அட்வைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 வார்த்தையில் எல்லா கேள்விக்கான பதிலும் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட நீங்கள் வந்துட்டு ஒரு மனசை விட்டு இந்த டைம் பீரியடில் பேசுறது லாட் பெட்டர். ஓகேங்களா, ஸோ எஸ், ரிலேஷன்ஷிப், கெரியர் ரொம்ப நல்லா இருக்கு, மாற்றங்களை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபேவரா திங்ஸ் நிறைய வருது. அண்ட் என்ன கேள்விக்கு பதில் வேணும்
ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்களோ இன்னைக்கு இந்த டைம் பீரியட்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு அதான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.